மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2025. அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி அடைந்தாரு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறாரு. சனி வக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க. மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று வரும். ஓகேங்களா? பட் இப்போ சனி பயிற்சி அடையிறது மீன ராசியிலேயே தான் இருக்காரு. வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம். சிம்ம ராசினருக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி பலன்களை கொடுக்க போகுதுன்னா, ஏற்கனவே சிம்ம ராசினர் அஷ்டம சனினால நிறையவே பாதிக்கப்பட்டு வரீங்க. அதுவும் உங்க ராசியிலேயே செவ்வாய் கேது இணைவு பெற்றிருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியான காரியங்களை தான் செய்வாங்க. உங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய கோபமும் டென்ஷனும் அக்ரஸிவா அதிகமா வெளிப்படும். இதனால உங்களோட கேரக்டரை டிசாஸ்டர் பண்ற அளவுக்கு எல்லாம் உங்களுடைய எதிரியா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப செயல்பட தொடங்கிய காலமா தான் இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் உங்க கோபத்தை குறைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு சொல்லணும்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்க உங்க கோபத்தை குறைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல செவ்வாய் உங்க ராசியை விட்டு விலகினாலுமே அடுத்த மாதம் உங்க ராசி அதிபதி சூரியன் உங்க வீட்டுக்கே வர்றாரு. ஆனாலும் அந்த இடத்துல கேதுவோட இணைவுன்றது அவ்வளவு நல்லபடியா இல்ல. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பத்தி ஏதாவது குறை சொல்றது, கவர்மெண்ட் சரியா நடந்துக்கலான்றதை யார்கிட்டயும் நீங்க பேச போக கூட அது கூட ஒரு பிரச்சனையா உங்களுக்கு நிக்கும். சரிங்களா? அதனால நீங்க உங்களுடைய வேலையில மட்டும் கவனமா இருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை நீங்க அதிகமா வச்சுக்காதீங்க. இதுவே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதுவும் கவர்மெண்ட் சம்பந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி தந்தை மேல அதிக அக்கறை எடுத்துக்கணுங்க. தந்தைக்கு ஏதாவது உடல் அசௌகரியமோ இல்ல தந்தைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல கூட துணைக்கு நில்லுங்க. தந்தை மூலமா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். இதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் வருகின்ற செப்டம்பர் மாதம் வரைக்கும். இந்த சனி வக்கர காலம் என்பது இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெறுது. இந்த சனி வக்கர காலத்துல நிறைய பேருக்கு தொழில் வேலையை விட்டு போயிடலாமான்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏற்படதான் செய்யும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை தொழில அந்த அளவுக்கு குழப்பமோ பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்க இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பா வேலை தொழில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சுட்டு போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு ரொம்ப நல்லாவே இருக்கு. பண வரவு நல்லதாவே இருந்தாலுமே மருத்துவ செலவுகள் அதிகரிக்கணும். உங்க ஃபேமிலி அண்ட் உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்ம ராசினர் குடும்பத்தோட இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சிந்தனைகளும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இரவு நேரத்துலதான் அதிகமா வரும். அது உங்களுடைய அமைதியை கெடுத்துரும். அதாவது நீங்க பாட்டு இருந்துட்டு போகலாம் நீங்க நினைச்சாலுமே சரி, நைட் டைம்ல வர தேவையில்லாத சிந்தனைகள் பாத்தீங்கன்னா உங்களை ஒரு அக்ரெசிவா உங்களுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான சிந்தனைகளாவே அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாவே ஏற்படும். மோஸ்ட்லி சிம்மராசினர் பக்கத்துல ஒரு சொம்புல தண்ணி வச்சு படுத்துருங்க. காலையில அந்த தண்ணி எடுத்து ஏதோ ஒரு பூச்செடிக்கோ இல்ல துளசி செடிக்கோ தண்ணி ஊத்திடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தமோ மன குழப்பம் எதுவா இருந்தாலும் தெளிவடைஞ்சு ஒரு நிம்மதியான மனநிலையை கொண்டு வரும். அதனால டெய்லி நீங்க பக்கத்துல ஒரு சொம்புல தண்ணி வச்சு படுத்துட்டு அந்த தண்ணி நீங்க குடிக்க வேணாம். அந்த தண்ணி நீங்க யூஸ் பண்ண வேணாம். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களையும் உங்களுக்கு அந்த ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபத்தையும் அந்த தண்ணி கிரகிச்சுக்குது. அதை எடுத்துட்டு போய் நீங்க யூஸ் பண்ணாம வெளியே ஊத்திடுறது நல்லது. அதனாலதான் நைட்டு படுக்கும் போது தண்ணி வச்சு படுத்துட்டு காலையில அந்த தண்ணியை எடுத்து வெளியே ஊத்திடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துல விழுதுன்னும் போது சோ நீங்க உங்களுடைய முகம்
கண், காது, மூக்கு இது இது சம்பந்தப்பட்ட இதுலலாம் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இதுல ஏதாவது வந்து பிரச்சனைகள் வரலாம். முகத்துல தழும்பு ஏற்படுறதோ, இல்ல முகத்துல அடிபடுறதோ, அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாரி காது வலிக்கிறது, மூக்கு வலிக்கிறது அப்படின்னும்போது, நீங்க உடனே போய் டாக்டர போய் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? சரி. நெறைய நெகட்டிவா இருக்கே. பாசிட்டிவ் எதுவும் இல்லையா? சனி வக்ர பயிற்சியும் எங்களுக்கு நல்லதா இல்லையா? அப்படின்றவங்களுக்குலாம் இப்ப சொல்றேன் பாசிட்டிவா. அதாவது என்னன்னா, நீங்க வந்து வேலைக்கு புது முயற்சி எடுக்கிறீங்கன்னும்போது 2, 3 தடங்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பா வேலை மாற்றம் இருக்கு. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு. சரிங்களா? நீங்க இந்த 2 மாசத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்துக்கணும். செப்டம்பர் மாசத்துக்கு உங்களுக்கு வேலையில மாற்றம் இருக்கு. நெறைய பேர் வந்து வீடு கட்டி பாதியிலேயே நிக்குது. வீட்டுக்கான லோனு ப்ராசஸ் இன்னும் எனக்கு செட் ஆகல. இன்னும் அது அமையலன்னும்போது, அது எல்லாமே வந்து இந்த வக்ர சனியில டக் டக் டக்குன்னு வேலை நடக்க ஆரம்பிச்சுருங்க. மோஸ்ட்லி நீங்க அ வீடு கட்டும் பணின்னும்போது, உங்க குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சுட்டு தொடங்குங்க. அ 2வது வேலை நீங்க தொடங்கும்போது, குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சுட்டு, அந்த அம்மாவ வேண்டிட்டு நீங்க தொடங்குங்க. உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க மேல அதிக கவனம் செலுத்தணும். சிம்ம ராசியினர் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுத்திக்காம பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அ கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் இந்த செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நவம்பர் 28 வரைக்கும் சனி வக்ர காலமா இருந்தாலும், அக்டோபர், நவம்பர் இந்த 2 மாசத்துல வந்து டக்குனு வரன் வந்து நல்லதா முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அக்டோபர், நவம்பர்ல முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு.